ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி மணி சேவிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு காமன் ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா சேல்ரி வரும், ஆனால் மந்த் எண்டு வரும்போது வேலெட் எம்டி ஆகிடும். என்ன பண்ணாலும் மணி சேவ் ஆகலை, செலவு மட்டும் அதிகமாக போயிட்டு இருக்குது. மிடில் கிளாஸ் லைஃப் ரொம்ப கஷ்டம்ப்பா. இப்படி என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க நிறையா பேர் இருப்பீங்க. ஆனால் உண்மையை சொல்லணும்னா மணி சேவ் பண்ண பெரிய சேல்ரி வேணும்னு இல்லைங்க, சின்ன சின்ன ஹேபிட் இருந்தால் போதும். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிற டிப்ஸ் எல்லாமே டெய்லி லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்ண முடியும், ஃபேமிலிக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். எஸ்பெஷலி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு லைஃப் சேவர் ட்ரிக்ஸாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டிப் என்னென்னா மந்த்லி பட்ஜெட் நோட் புக் மெத்தட். ஒரு ஸ்மால் நோட் புக் வச்சுக்கோங்க, அதை 4 செக்ஷனாக போடுங்க. ஒன்று கிராசரி, கரண்ட் பில், கிட்ஸ் அண்ட் ஸ்கூல், எமர்ஜென்சி. இந்த டெய்லி எவ்வளோ கிராசரிக்கு எவ்வளோ ஆகுது, கரண்ட் பில் மந்த்லி எவ்வளோ வருது, கிட்ஸுக்கு எவ்வளோ செலவாகுது, எமர்ஜென்சிக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு அது டெய்லி எக்ஸ்பென்ஸை எழுதுனா அன்னெசரி செலவுலாம் நமக்கு தெரியும், அதை கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகேங்களா? வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற அடுத்த டிப் என்னென்னா கேஷ் கவர் சிஸ்டம் யூஸ் பண்ணுங்கள். சேலரி வந்த உடனே 4 கவரில் வந்து கிராசரி கவர், பெட்ரோல் கவர், மெடிக்கல் கவர், சேவிங் கவரில் சின்ன சின்ன அமௌண்ட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ யூபியில் இருந்தால் நமக்கு தெரியாது, எவ்வளோ செலவாகுதுன்னு தெரியாது. கேஷ் மெத்தடாக வச்சுருந்தா அதை நம்ம வந்து கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். அதாவது கேஷை வந்து நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் யூபியில் இருந்தால் நமக்கு தெரியாமலே அது செலவாயிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப் என்னென்னா கிராசரிக்கு கோல்டன் ரூல். அதாவது மந்த்லி ஐட்டம்ஸ்லாம் வந்து பல்காக வாங்குங்க. அடுத்தது வீக்லி வெஜிடபிள்ஸ் மட்டும் வாங்குங்க. அதிகமாக வாங்கினா வெஜிடபிள்ஸ் வந்து வேஸ்ட் ஆகிடும். அடுத்தது ஆஃபர் பார்த்துட்டு அன்னெசரி ஐட்டம்லாம் வாங்காதீங்க. இது நமக்கு தேவைப்படாது, ஆனாலும் ஆஃபர் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஆஃபரில் போட்டிருக்காங்க வாங்கலான்னு வாங்குவோம். ஆனால் அது வந்து மணி சேவ் பண்ணாது, நமக்கு லாஸ் தான். இப்போ மசாலா, பருப்பு, எண்ணெய் இதெல்லாம் வந்து லோக்கலில் ஹோல்சேல் கடையில் வாங்கினா நமக்கு சீப்பாக கிடைக்கும், மணியும் சேவ் ஆகும். வாங்க நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். 4th டிப் என்னென்னா லெஃப்ட் ஓவர் ஃபுட்டு ரீயூஸ் ஐடியாஸ். அதாவது நம்ம காலையில் இட்லி செஞ்சுருப்போம், அது மீந்திருக்கும். மீந்த இட்லியை வேஸ்ட் பண்ணாமல் இட்லி ஃப்ரை மாதிரி பண்ணி கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ரைஸ் மீந்துச்சுன்னா அது லெமன் ரைஸாவோ இல்லை ஃப்ரைட் ரைஸாவோ கன்வெர்ட் பண்ணலாம். நம்ம ஃபுட்டு வேஸ்ட்டு கம்மி பண்ணால் மணி வந்து சேவ் பண்ணலாம். வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டிப் என்னென்னா கிட்ஸ் ஸ்நாக்ஸ் அவுட் சைடு வாங்குறத ரெடியூஸ் பண்ணுறது. அதாவது மேக்ஸிமம் ஹோம் ஸ்நாக்ஸாகவே பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பாப்கார்ன், சுண்டல், ப்ரெட்டை வச்சு பீஸா, அடுத்தது ஹோம்மேட் ஜூஸாக கொடுங்க. மேக்ஸிமம் அவுட் சைட் வாங்குறத கண்ட்ரோல் பண்ணுங்கள். டெய்லிக்கு நம்ம 100 ருபீஸ் சேவ் பண்ணால் மந்த்துக்கு வந்து 3000 ருபீஸ் சேவ் ஆகும். ஸோ சின்ன அமௌண்ட்டு தானே அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து மந்த்லி வந்து பெரிய அமௌண்ட்டில் வந்து நிற்கும். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப் வாட்டர் பாட்டில் கேரி ஹேபிட். நம்ம எங்கே போனாலும் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஜூஸ் கூட வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி பார்த்துங்க. அதனால ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும், மணியும் சேவ் ஆகும். ஓகேங்களா? வாங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். எமர்ஜென்சி ஃபண்ட் மேண்டட்டரி. அதாவது மந்த்லி வந்து 500 ருபீஸ் வந்து செப்பரேட்டாக சேவ் பண்ணி வைங்க. அதை வந்து டச் பண்ணக்கூடாது. சப்போஸ் நம்ம அன்எக்ஸ்பெக்டட் மெடிக்கல் இல்லைனா பர்சனல் எமர்ஜென்சிக்கு வந்து அது ஹெல்ப் ஆகும். நம்ம யாரையும் கேட்க வேண்டியதில்லை, நம்மக்கிட்ட இருந்தால் நம்மளே எடுத்து செலவு பண்ணலாம். வாங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். அடுத்த டிப் என்னென்னா பெட்ரோல் சேவிங் ட்ரிக்ஸ். அதாவது நம்ம பக்கத்தில் இருக்கிற இடத்துக்குலாம் வந்து மேக்ஸிமம் வாக் பண்ணி போங்க. எல்லாத்துக்கும் வண்டி எடுத்துன்னு போனால் பெட்ரோல் தான் வேஸ்ட்டாக செலவாகும். நெக்ஸ்ட்டு வந்து சடன் பிரேக் போடுறத வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து டயரில் ஏர் வந்து கரெக்டாக இருந்தால் மைலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா பெட்ரோல் வந்து சேவ் ஆகும். பெட்ரோல் சேவ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக மணியும் சேவ் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப் ஃபெஸ்டிவல் ஷாப்பிங் ஸ்மார்ட் மெத்தட். அதாவது லாஸ்ட் மினிட் ஷாப்பிங்கை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஆஃப் சீசனில் சேல் போட்டாங்கன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். டெக்கரேஷனை வந்து ரீயூஸ் பண்ணுங்கள். அதாவது போன வருஷம் நம்ம டெக்கரேட் பண்ணியிருப்போம், அது வந்து நல்லா இருந்தால் அதே நெக்ஸ்ட் இயருக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இதனால் வந்து மணி சேவ் ஆகும். நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற டிப் என்னென்னா நோ ஸ்பெண்ட் டே ட்ரை பண்ணுங்கள். அதாவது வீக்லி 1 டே ஆன்லைன் ஷாப்பிங் இல்லை, ஸ்விக்கி சொமேட்டோ இல்லை, அவுட் சைட் டீ ஸ்நாக்ஸ் இல்லை. இந்த மாதிரி ஸ்மால் சேலஞ்ச் மாதிரி பண்ணினா சேவிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் மணியை சேவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு
ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இப்படி கிச்சன் ஹேக்ஸ், பட்ஜெட் டிப்ஸ், மணி சேவிங்ஸ் ஐடியாஸ்லாம் ரெகுலராக பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு பிக்கஸ்ட் மோட்டிவேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் சேவ் மணி, ஸ்டே ஹாப்பி. பாய் பாய்.